அன்பு உறவுகள் அனைவருக்கும் சோபாராணி புட்டிக் சகோதரிகளின் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சீக்வன்ஸ், அதாவது ஜிமுக்கான்னு சொல்லுவாங்க, அது வச்சு எப்படி தைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் 2 விதத்தில் தைச்சு பழகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல என்ன மாடலில் தைக்க போகிறோன்னு பாருங்கள். ஊசியில் தேவையான அளவுக்கு நூலை குறித்து முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா ஊசியை அடிப்பக்கத்தில் இருந்து நம்ம எப்போ போல் குத்தணும். குத்தி எடுத்து இதில் ஒரு சீக்வன்ஸ் எடுத்து கொறுக்கலாம். கொறுத்து வச்சுட்டு சீக்வன்ஸ் நம்ம வலது பக்கத்துலேருந்து தைக்க ஆரம்பிக்கிறோம். அதே போல் வலது பக்கத்துலேயே சைடில் குத்தணும். அந்த சீக்வன்ஸுக்கு 2 சைடு வரும். அந்த 2 சைடில் ஒரு சைடில் குத்தணும். குத்தி மறுபடியும் அந்த சீக்வன்ஸோட நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஹோல்லையே ஊசியை குத்தி வெளியே எடுக்கணும். குத்தி வெளியே எடுத்துட்டு இன்னொரு சைடு இருக்குது பார்த்திங்களா, அதாவது இடது பக்கம் சைடு வரும். அந்த சைடில் நம்ம இந்த ஊசியை குத்தி அடிப்பக்கம் விடணும். வீடியோ கரெக்டாக பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சீக்வன்ஸோட இடது பக்கம் சைடில் நம்ம குத்தி இருக்கிறோம். குத்தி அடிப்பக்கமாக எடுத்தாச்சு. திரும்ப நம்ம இதில் இருந்து அடுத்த சீக்வன்ஸுக்கு இருக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். அது இதே போல் அந்த சீக்வன்ஸுக்கு 2வது இடது பக்கமாக நம்ம ஊசி குத்தினோம் பார்த்திங்களா, அதில் இருந்து பக்கத்துலேயே ஊசியை குத்தி மேலே எடுக்கணும். எடுத்து திரும்பவும் அடுத்த சீக்வன்ஸை எடுத்து கொறுத்து தைக்கணும். எடுத்து கொறுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆரம்பத்தில். அடுத்து போக போக கொஞ்சம் ஸ்பீடு வர ஆரம்பிச்சிடும். ஊசி குத்திருமோன்னு பயம் முதல்ல இருக்கும். அதனால் பொறுமையாகவே தைக்க ஆரம்பிங்க. வீட்டில் இருந்து தைச்சி படிக்கிறதுனால பொறுமையாக பண்ணுங்கள், அவசரப்படாமல். ரொம்ப நேரம் ஆகுதுன்னு எல்லாம் நினைக்காதீங்க. ஆரம்பத்தில் நேரம் ஆகத்தான் செய்யும். அதுக்கப்புறம் போக போக நேரம் கரெக்டாகிடும். கரெக்டாக அதை வச்சுட்டு அதோட பக்கத்துலேயே ஊசியை குத்திடுங்க. நம்ம வலது பக்கம் குத்துனீங்க பார்த்தீங்களா, முதல்ல குத்தும்போது அதே போலே குத்துங்க. மறுபடியும் ஊசியை அடிப்பக்கத்துலேருந்து நடுவில் மேலே எடுக்கணும். எடுத்துட்டு இடது பக்கம் சீக்வன்ஸோட சைட்லேயே குத்தணும். இப்படியே அடுத்தடுத்து ஒவ்வொரு தையலாக போட ஆரம்பிச்சிருங்க. இது ஃபஸ்ட்டு மாடல். நான் சொல்லி தரதுனால லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் 2 இடத்த தைச்சிட்டு அப்படியே விட்டுட்டேன். இதை பார்த்து நீங்களும் படிச்சிருங்க. சரி, இனி 2வது மாடலுக்கு போகலாமா? 2வது மாடலும் அதிலேருந்து கொஞ்சமாக இடைவெளி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். ஊசியை அடிப்பக்கத்துலேருந்து தான் மேல் பக்கமாக குத்தி எடுக்கணும். முதல்ல நம்ம எப்படி சீக்வன்ஸ் எடுத்து கொடுத்தோமோ அது போலவே எடுத்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா அதுக்கு நம்ம வலது பக்கத்துலேயே தான் ஊசியை சைடில் குத்தணும். அது போலயே இதுலேயும் குத்திடுங்க. குத்தினதுக்கப்புறமா இனி நம்ம இடது பக்கம் நம்ம நடுவுலோடி குத்தி எடுத்து தான் இடது பக்கத்தில் ஊசியை திரும்ப குத்தணும். ஆனால் இது அப்படி இல்லை. இடது பக்கத்தில் இருந்து குத்தி ஊசியோட அந்த சீக்வன்ஸோட நடுப்பகுதியில் குத்தி அடிப்பக்கமாக போடணும். வீடியோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும் எப்படி பண்ணுறேன்னு. மறுபடியும் சீக்வன்ஸோட பக்கத்துலேயே நம்ம குத்தணும். குத்தியதுக்கப்புறமா வலது பக்கத்தில் அந்த சைடில் குத்தி எடுக்கணும். அதே இது சீக்வன்ஸோட நடுவில் குத்தாமல் இடது பக்கம் சைடில் குத்தி எடுத்து சீக்வன்ஸோட நடுப்பகுதியில் ஊசியை குத்தி அடிப்பக்கமாக விடணும். வீடியோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். சொல்லும்போது புரியலைன்னா கூட பார்த்து புரிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்படியே அடுத்தடுத்து ஒவ்வொரு தையலை போட ஆரம்பிக்கிறேன். முதல்ல தைக்கும்போது ஸ்லோவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு வர ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ கொஞ்சம் ஜூம் பண்ணி போட்டிருக்கிறேன். இதிலே கரெக்டாக பார்த்துக்கோங்க. நிறைய போட்டுகிட்டே இருக்கணும்னு ஆசை தான், ஆனால் டைம் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கும் பார்க்குறதுக்கு போராக இருக்கும். 1-2 சொல்லி தரும்போதே அதை புரிஞ்சு எடுக்கக்கூடிய பக்கம் எல்லாருக்குமே இருக்கும். அதனால் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜூம் பண்ணாமலும் போட்டிருக்கிறேன், ஜூம் பண்ணி வீடியோ போட்டிருக்கிறேன். இதுதான் 2வது மாடல். தைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். சீக்வன்ஸ் எல்லாமே கரெக்டாக 2 பக்கமும் லாக் விடுறதுனால கரெக்டாக அந்த இடத்துலையே அமைஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை, நம்ம தைச்சி வச்சதுக்கப்புறமா இலகி போயிடும் அப்படின்னு பயம் எதுவும் இல்லாமல் நல்லா நீட்டாக தைச்சிருங்க. கழுத்துக்கு மாடல் தைக்கணுனாலும் தைக்கலாம். எப்படி நமக்கு தைக்கணும்னு எந்த இடத்துல எல்லாம் தைக்கணும்னு தோணுதோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம தைரியமாக தைக்க ஆரம்பிச்சிடலாம். கைத்தையலானதுனால கரெக்டாக அது இறுகி பிடிச்சிருக்கும். நம்ம எப்போ வேண்டான்னு கட் பண்ணி விடுறோமோ அந்த டைம் தான் அது கட் ஆகும். அது வரைக்கும் நீட்டாக தையல் இருக்கும். ஒருவேளை ஆரி ஊசி வச்சு தைச்சா கூட லைட்டாக ஒரு சின்ன நூல் போனாலும் மொத்தமாகவே போயிடும். இது அப்படி போகாது. அதனால் தைரியமாக தைக்கலாம். வீடியோலாம் கரெக்டாக தெரியுதா இல்லையா, நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா, இல்லை ஸ்பீடாக பேசுகிறேன்னா என்னென்னு உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது போலவே எப்போது எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்.